அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது வாழ்வில் விசேஷகரமான மாற்றங்கள் நிகழப்போகின்றது. கெடுபிடிகளிலிருந்தும் விடுபட்டு தைரியமாக நடைபோட இருக்கின்றீர்கள். மனதில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கரைபுரலும். இந்த மாதம் தொடங்கி 2வது வாரம் 4வது தினத்திலிருந்து உயர்வுகள், மாற்றங்கள், பொருளாதார உயர்வுகள் என்றபடி காத்திருக்கின்றது. உங்கள் இல்லத்திற்குள் குதூகல இனிமைக்கு குறைவில்லை. எதிர்கால உயர்வு பொருட்டு நீங்கள் திட்டமிட்டு இருக்கின்ற விஷயங்கள் நேர்த்தியாக நிறைவேறும். ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு இடமில்லை. அனாவசிய செலவு ஏதும் ஏற்படாது. சேமிப்பு அதிகரிக்கும். உபரி வருமான முயற்சிகள் கைகூடும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான சச்சரவுகளுக்கு இனிமையான தீர்வு கிடைக்கும். உத்தியோகம், பதவி விஷயங்களில் நீங்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபார நிர்வாக நடவடிக்கைகள் பின்னடைவை தராது. புதிய தொழில் தொடக்கத்திற்கென நீங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் சட்டென்று முடியும். 3வது வாரத்தில் அயலூர், அயல்தேச தொழில் தொடக்க திட்டங்கள் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயங்களை நல்லபடியாக நிறைவேற்றலாம்.
புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆம் நபர்களால் ஏற்பட்டு வருகின்ற பிரச்சனை இந்த மாதம் முதல் வாரம் முடிவதற்குள் முடிவுக்கு வரும். மிருகசீரிடம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் புதிய நட்பு மற்றும் பெண் வர்க்கத்தார் வகைகளில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். இந்த மாதம் எதிர்பாராத பணம் பொருள் வரவுகளும் பொன்பொருள் சேர்க்கையும் புதிய சொத்து பத்து வாங்குகின்ற நடவடிக்கைகளில் அதிர்ஷ்டகரமான அனுகூலமும் உண்டாகும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதன் மூலம் மேலும் மேலும் சிறந்தவர்களாக காணப்படுவது உறுதி. பண்பு, பாசம், விறுவிறுப்பு, வேகம், சற்றே முன்கோபத்துடன் திகழ்ந்தாலும் செயல்திறமை உள்ளவர்கள், அறிவும் திறமையும் செயல் வேகமும் கொண்டவர்கள், வாக்கு வண்ணம் சுத்தமாக நேர்மையாக உறுதியான நிலைப்பாடுடன் திகழ்பவர்கள். குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான நிலைப்பாடுகள் தென்பட்டாலும் உங்களது சமயோஜித செயல்பாட்டால் அவை சாதகமாகும். குடும்ப கௌரவம் பேணி காத்து வருவீர்கள். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் உண்டாகும். உங்களின் புகழுக்கு பங்கம் ஏற்படுத்த நினைப்பவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். அவர்களின் எண்ணம் ஈடேறாது. அது மட்டுமல்ல, அவர்களின் நிலைப்பாட்டால் உங்கள் புகழ் மேலும் சிறந்து காணப்படும். அதற்கு உங்களுக்கு பொறுமை, நிதானம், முன்கோபத்தை அறவே கைவிடுதல் வேண்டும். குருவின் திருவருள் என்றாலும் உங்களது ராசி வித்யா, தாய், கல்வி, வியாபார பாவத்தை, வீடு, மனை, வண்டி, வாகன பாவத்தை சுபரின் பார்வைப்படுவதால் இவைகளை வாங்கவும் புதுப்பிக்கவும் தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். குருவின் பார்வை ருணரோக அஷ்டமத்தையும் பார்வையிடுவதால் உடல் உபாதை, மருத்துவ செலவுகள், திடீர் பயணங்கள் ஏற்படும். கடன் சுமை ஏற்படும். அத்தியாவசிய தேவைகளுக்காக தனிமையில் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்ற மனவருத்தம் கொள்வது தேவையற்றது. காலதாமதமாக ஏற்படும் செயல்களால் ஒரு சில ஆதாயங்களும் உண்டாகலாம். நண்பர்கள், உறவினர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் பேசி பழகுவது நலம். பாக்கியஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் பாபர் நிற்பதால் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சில சுணக்கம், நிதானம் ஆகியன ஏற்படும். உத்தியோக உயர்வு தடைப்படும். உடன் இருப்பவர்கள் உங்களது செயல்களில் குற்றம் கண்டுபிடித்து மன சஞ்சலத்தை உண்டாக்குபவர்களாக விளங்குவார்கள். எதிலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைந்துள்ளது. இந்த மிதுனராசி பெண்களுக்கு தன் நலனை காட்டிலும் ஆசையை காட்டிலும் குடும்ப நலனும் கௌரவமும் அதிமுக்கியமாக செயல்பட்டு வருவீர்கள். எதையும் எப்போதும் தைரியமாக முடிவுகள் எடுத்து வருவதால் மற்றவர்களின் பார்வைக்கு விரோதமாக தென்படுவீர்கள். நீங்கள் எடுத்து கூறும் கருத்துக்கள் முன்காப்போம் பாதுகாப்பு திட்டமாக விலகினால் எடுத்து உரைக்கும் விதம்தான் சற்றே உங்களது கடின உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிட்ட தடை தாமதங்களை உருவாக்குகின்றது. முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதே நல்ல பண்புகளை பிரதிபலிக்க செய்யும். பலாப்பழம் போன்ற உங்களது எண்ணம் மற்றவர் அறிய காலதாமதம் உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பீர்கள். உடல் உபாதை, ஏதோ சிந்தனை இவைகளால் அவதிக்கும் உள்ளாவீர்கள். மாணவர்களுக்கு கோபம், முரட்டுத்தனம், விளையாட்டுத்தனம் இவைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனமுடன் பயின்றால் மட்டுமே தேர்ச்சி கிடைக்கும். நண்பர்களுக்கு தகுதிக்கு மீறி விரயங்கள் செய்வதை உங்கள் நிலை அறிந்து கட்டுப்படுத்திக் கொள்வது நலம். அரசியல்வாதிகளுக்கு முகஸ்துதிக்கு கட்டுப்படாமல் உங்களின் நிலை புரிந்து அறிந்து கொண்டு முடிவுகளை எடுத்தால் நலம். மற்றவர்களின் தூண்டுதலுக்கு ஆளானால் அரசியலில் கடைநிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கடன் சுமை கூடுதலாகும். கவனம் தேவை. நிதானம், பொறுமையை கடைபிடித்தால் வருங்காலம் சிறப்பாக அமையும். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனுகூலமான நட்சத்திரங்கள் பூசம், மகம், உத்திரம், சுவாதி, சதயம், திருவோணம், பூராடம், கேட்டை, மிருகசீரிடம், அனுஷம், பரணி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 17, 20, 22, 23, 25, 27, 29, 30 மற்றும் ஜூலை 1, 4, 6, 8, 10, 12, 13, 15. இந்த மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தாமரை மலர் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை ராகுகால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கையை வழிபடுங்கள். இந்த ஆனி மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும்.